அரசியல் தடம் நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. இன்னும் தேர்தல் ரிசல்ட்டுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது. இருந்தாலும் எல்லா தேர்தல் கட்சியில் ஒரே படபடப்பாகவே இருக்காங்க. எல்லா பேரும் வாங்க அங்கிருந்த கட்சி தலைமை அலுவலகத்தில் மீட்டிங் போட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பெரிய பரபரப்பாகவே இருக்குது. என்னடா காரணம் போய் உள்ள விசாரிச்சா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கிட்டத்தட்ட 13 to 15 நிறுவனங்கள் தொடர்ச்சியாக வெளியிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சில நிறுவனங்கள் தொடர்ச்சியாக திமுக ஆட்சியை கைப்பற்றுவாங்க, இல்லை அதிமுக ஆட்சி மாற்றம் வரும், புதுசாக வந்த டிவிக்கே தான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும்னு கருத்து கணிப்பு மக்கள் மத்தியில் மட்டுமல்ல அரசியல் தலைவர்கள் மத்தியில் ஒரு குழப்பமான சூழல் உருவாகிருக்கு. ஏன்னா ஓட்டு போட்ட மக்களுக்கே நமக்கே ஒரு படபடப்பாக இருக்குது. யார் தமிழ்நாட்டை அடுத்த ஆட்சியை பிடிக்க போகிறாங்க, திரும்ப எடப்பாடி பழனிசாமி ஆட்சி மாறி வரப்போதா இல்லை ஸ்டாலின் ஆட்சி தொடரப்போன்னு ஒரு குழப்பமான சூழல் இருக்குது. எப்படி நமக்கு ஓட்டு பேங்க் வந்து யார் ஜெயிக்க போகிறாங்க பெரிய விவாதம் நடந்துக்கிருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாட்டில் எந்த கருத்து கணிப்பு இருந்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. திரும்ப ஆட்சி எங்கள் ஆட்சி தொடர்ந்து திமுக 2 முறை ஜெயிச்சதே கிடையாது, ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. இந்த முறை திரும்ப அதிமுக ஆட்சி அமைய போகுதுன்னு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஓவரான நம்பிக்கையில் இருக்காரா. நம்ம ஆட்சி தான் அமைய போகுதுப்பா, அடுத்த முதலமைச்சர் நான் தான், அமைச்சர் லிஸ்ட்டு ரெடி பண்ணுங்கள், நான் சொல்லக்கூடிய அமைச்சரில் என்னென்ன அமைச்சர் டிக் பண்ணுவீங்க, இல்லை லிஸ்ட்டும் கொடுங்க, அன்னைக்கு பதவியேற்பு வச்சுக்கலாம், அன்னைக்கு பிரதமர் வரணுமா, உள்துறை அமைச்சர் வரணுமா, எங்கே நம்ம பதவி பிரமாணம் எப்படி பண்ணிக்கலாம், இந்த நிகழ்ச்சியை மக்களை கூட்டி பண்ணுவோமா, இல்லை முக்கிய தலைவர் வச்சு பண்ணலாம்னு பெரிய டிஸ்கஷன் எடப்பாடி பழனிசாமி நடத்திக்கிறாராம். அவர் நம்பிக்கைக்கு என்ன காரணம் சொல்லி நம்ம முக்கியமான அதிமுக சில சோர்சஸ்ட்டை போய் நம்ம விசாரிக்கும் போது, தொடர்ந்து திமுக தமிழ்நாட்டில் 2 முறை ஆட்சியை பிடிச்சதில் தொடர்ந்து இந்த 5 வருஷம் திமுக ஆட்சி மேலே அதிகமான மக்கள் வெறுப்பை சம்பாரிச்சிருக்காங்க. அதனால இந்த முறை திமுக ஆட்சிக்கு வாய்ப்பில்லை. 2வது, திமுக ஆட்சியை பற்றி சொல்லணும்னா குறைகள் மக்களே சொல்லி இந்த பிடிக்காத ஆட்சி, இந்த ரவுடித்தனமாக ஆட்சி தமிழ்நாட்டை இருக்கக்கூடாது, மக்கள் விரோத ஆட்சி இருக்கக்கூடாது, இந்த முறை கண்டிப்பாக அதிமுகவுக்கு தான் வாக்களிச்சிருப்பாங்க. 3வது சொல்லக்கூடிய விஷயம், நான் பண்ண பிரச்சாரம் அப்படி மக்கள் என்னோடய பிரச்சாரம் பார்த்து வாக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையில் இருக்கான். 4வது சொல்லக்கூடிய விஷயம், குறிப்பிட்ட தனியார் நிறுவன ஏஜென்சிகள் இந்த முறை நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க தலைவா, கவலைப்படாங்க, இந்த முறை நம்ம ஆட்சி தான் வருது அப்படின்னு சொன்னதாகவும் அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்காராம். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் இருந்த முக்கியமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாம், அண்ணே எல்லா விசாரிச்சிட்டோம், நீங்கள் அடுத்த முதலமைச்சர் நம்ம கவனிச்சுருங்க, முக்கியமான துறையில் நம்ம கொடுத்துருன்னு தொடர்ந்து அவர்கிட்ட ஃபோனில் பேசினாலும், நீங்கள் நம்ம ஆட்சி வந்தாலும் உங்களுக்கு என்னென்ன செஞ்சு தரேன், சந்தோஷமாக இருங்க, நமக்கு எதிர்ப்பாக வேலை செஞ்சாங்களே அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் என்ன வர்றேன் ஓட விட்றேன்னு சவால் விட்டுருக்காராம். மேலும் மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் என்ன சொல்லுவான், மீண்டும் என்டிஏ கூட்டணி தான் தமிழ்நாடு ஆட்சி அமைக்க போது, அது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வருவார்னு அப்படி சொல்லப்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நம்பிக்கையில் இருக்காராம். இந்த முறை ஆட்சி நம்ம ஆட்சி தான், யார் ஒன்றும் பயப்படாதீங்க. முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலர் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணி நம்ம எப்படி இந்த முறை ஜெயிச்சிடலாமா, நமக்கு கள நிலவரம்லாம் எப்படி இருக்குது, நம்ம வெற்றி வகை சூட போகிறோம், எல்லாமே நீங்கள் என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்குங்க சொல்லுங்க சொல்லி மாவட்ட வாரியாக மண்டல வாரியாக எல்லா முன்னாள் அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் எல்லாத்தையும் கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை பண்ணியிருக்காரு. நம்ம வெற்றி பெற எப்படி வாய்ப்பு எல்லாமே கேட்டிருக்காரு. சில தொகுதியில் நமக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ், சில தொகுதியில் நமக்கு நெகட்டிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கெங்கே இவ்வளோ வீக்கான பாயிண்டில் இருக்குது, நம்ம ஆட்சிக்கு வர சில இடத்துல நமக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டக்கூடிய சூழல் இருக்குது. மக்கள் மனநிலை, ஏன்னா ஒரு பக்கம் சசிகலா வாக்க பிடிச்சிருக்காங்க, அதுமாதிரி அதிமுக போன முக்கியமான தலைகள் ஓட்ட பிடிச்சிருக்காங்க. போன முறை சில இங்கேருந்த எம்எல்ஏக்கள் முறை திமுக நிற்கிறாங்க, டிவிக்கள் நிற்கிறாங்க. அதனால் ஓட்டு சதவீதம் அதனால் அங்கங்கே உடையக்கூடிய சூழல் இருக்குது. அதனால் கொஞ்சம் டஃப்பாக தான் ஏறி வரக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்னு எடப்பாடி சில முன்னாள் அமைச்சர் தொடர்ச்சியாக கூட சொல்லப்பட்டதுக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, அதெல்லாம் பயப்படாத, இந்த முறை நம்ம ஆட்சி எல்லா ரிப்போர்ட்டும் என்கிட்ட கையில் வந்திருக்கு, ஃபுல்லாக ஜெராக்ஸ் காப்பியோடு வச்சுருக்கேன், இந்த முறை தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சி தான் வரப்போகுது, நம்ம தான் கண்டிப்பாக அந்த முறை ஆட்சியை பிடிக்க போகிறோம். எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை கிடையாது, ரொம்ப அதிகமான நம்பிக்கை வச்சுருக்காராம். ஏன்னா இது வரைக்கும் வச்ச நம்பிக்கையெல்லாம் எப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசு சட்டமன்ற தேர்தலில் 2021 அப்புறம் எத்தனை தோல்வி சந்திச்சிருக்காரு, எல்லாமே காரணம் அவரோட அதிகமான நம்பிக்கை தான். அதே மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கணிச்சதை போல் தமிழ்நாட்டில் அரசியலில் ஆட்சி மாற்றம் வரப்போதா, இல்லை அவர் கணிச்சது தப்பாகி போய் தவறுன்னு சொல்லி முடிய போதா, மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் அரசியல் கட்சிகள் அதிமுக முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலர் எல்லா பேரும் கலக்கத்தில் இருக்காங்களா, வகுத்துல புளியை கரைச்சிக்கிட்டே இருக்கான். எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஒவ்வொரு தைரியத்தில் பேசுறாரு. விஜய் இந்த மாதிரி ஓட்ட உடைச்சிருக்காரு, திமுக என்ன செஞ்சுருக்கு, பெரிய குழப்பமான சூழலுக்கு எடப்பாடி பழனிசாமி வீட்டில் படுத்துக்கிட்டு நம்ம ஜெயிச்சிடலாம் சோசியக்கார பையன் பேச்சுக்கிட்டு உளவுத்துறைன்னு சொல்லி 4 லூசு பேச்சை கட்டு இந்த இப்படி சொல்கிறாப்புலையே, இதெல்லாம் குழப்பமான சூழல் இருக்குன்னு ரத்தங்கள் தொடர்ச்சியாக புலம்புறாங்க. என்னதே நடக்குதோ நடக்கட்டும், 10 தோல்வி தானே, 11வது தோல்வி சேர்த்து பார்த்துக்குவோம். ஆனால் இவர் அதிமுக அழிக்காமல் விட மாட்டான்னு ஒரு தரப்புலையும், இல்லை எடப்பாடி அதிமுக காப்பாற்றிடுவான்னு ஒரு பக்கமும்
இந்த முணுமுணுக்கள் மத்தியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் என்ன நடக்க காத்திருக்கு, 4ஆம் தேதி என்ன ரிசல்ட் வர போகுது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. திமுக தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை திரும்ப 2.0 ஆட்சி தமிழ்நாட்டில் வளர போகுது, இந்த 5 வருஷம் ஸ்டாலினோட ஆட்சி சூப்பராக இருக்கனால எங்கள் ஆட்சியும் திரும்ப வரப்போகுது. அது மாதிரி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புலாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்ததில் மெஜாரிட்டியாக திமுக ஆட்சி அவர் சொல்லியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு கவலை, எங்கள் ஆட்சியும் தமிழ்நாட்டில் வரப்போகுதுன்னு திமுக தரப்ப சொல்கிறாங்க. இருந்தாலும் ஸ்டாலின் ஐயோ இவங்க வேறு அப்படி சொல்கிறாங்க, பல குழப்பமாக இருக்குது, விஜய் வேறு அப்படி காமிக்கிறாங்க, இந்த இடத்துல எடப்பாடி வராது, எப்படி ஆட்சி அமைய போகுது, என்ன ஆக போகுது, ஒரே குழப்பம், அறிவாலய வட்டங்கள குழப்பமாக இருக்கான். ஆட்சி மாற்றம் வரப்போதில் தொங்கு சட்டசபையும் போகிறா, இல்லை காங்கிரஸ் வர கூட்டணி ஆட்சிக்கு வரப்போகிற குழப்பு, தேமுதிக கூட்டணி ஆட்சியில் அமைச்சரவை கேட்குமா, இன்னும் திமுக வட்டாரத்துக்கு பெரிய குழப்பமாக இருக்குது. அப்படி அந்த பக்கம் பனையூர் பக்கம் போனோம்னா விஜய் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் வாங்க, வேட்பாளர்லாம் வாங்க, ஆலோசனை பண்ணிக்க, நம்ம தான் ஆட்சியை பிடிக்க போகிறோம், நமக்கு தான் நல்லபடியாக மக்கள் மத்தியில் அதிக ஓட்டு வந்திருக்கு, நம்ம தான் வெற்றி பெற போகிறோம், நமக்கு தேர்தலுக்கு முன்னாடியே எடப்பாடி தொகுதியில் நம்ம வேட்பாளர் எப்படி கழுகு மாதிரி கோழி குஞ்சு தூக்கிட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி சூழலாம் உருவாயிடக்கூடாது. இந்த பணம் பெற குதிரை பெறத்துக்கு யாரும் அடி பண்ணிச்சிடக்கூடாது. உங்களை நம்பி தான் நான் தேர்தல் களத்தை இறங்கியிருக்கேன். நீங்கள் எல்லா பேரும் கை கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மெஜாரிட்டி ஆட்சி அமைதியுள்ள டிவிக்கே இல்லாமல் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைய முடியாத ஒரு சூழல் உருவாக போது, நம்ம யாருக்கு ஆதரவு கொடுக்குறோமோ தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் அவங்க கண்டிப்பாக வெற்றி பெற போகிறாங்க என்பது உண்மையான விஷயம். அதெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம இல்லாமல் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியாது. அதனால் வேட்பாளர்கள் வாக்குன்ற அன்னைக்கு எல்லா பேரும் என்ன ஓட்டு எப்படி எல்லாமே சரி பாருங்கள், நம்ம ஆட்சி அமைப்பு எல்லா பேரும் எனக்கு முழு ஆதரவு கொடுக்குன்னு சொல்லி விஜய் ஒரு பக்கம் சொல்லி எல்லா வேட்பாளரையும் நன்றி வணக்கம் நினச்சிட்ருக்காரு. 2026 தமிழ்நாட்டில் அடுத்த முதலமைச்சர் யார் அரியணை ஏற போகிறா, யார் பள்ளத்தில் விட போகிறா, யார் 2வது பிளேஸை பிடிக்க போகிறாங்க என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எது நடந்தாலும் இன்னும் 3 நாள் தான் திங்கட்கிழமை தெரிஞ்சிட போகுது. யார் தமிழ்நாட்டு முதலமைச்சர், எதிர்கட்சி யார் பள்ளத்துக்கு போகிறாங்கன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ அந்த அரசியல் மாற்றம், அரசியல் சதுரங்க வேட்டையில் யார் தப்பி போகிறா, யார் படுகொள்ளி தள்ள போகிறாங்கன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.